பிஜேபி அண்ணாமலையை பார்த்து இப்ப எல்லாருமே ஏங்க உண்மையாவே நடிக்கிறீங்களா இல்ல உண்மையாவே அப்படித்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2023க்கு முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கூட்டணியில நம்மளுடைய பிஜேபி ஏடிஎம்கே 2 பேரும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சண்டையால 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. வேற வேற பார்ட்டிஸா நாங்க மாறிடுறோம், நாங்க தனியா போயிடுறோம், கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வேலுமணியோட வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? சோ அந்த கல்யாணத்துக்கு பிஜேபி அண்ணாமலை அவர்கள் போயிருந்தப்போ அங்க இருந்து ஏடிஎம்கேனுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் கை கூப்பிட்டு ஐயோ கும்பிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ என்னங்க திடீர்னு பிஜேபி பக்கமே போக மாட்டோம், தலையே காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க முக்கிய ஆளுங்க எல்லாரும் எழுந்துனா அவரை வரவேற்கிறதும் ராஜ மரியாதை கொடுக்கறதும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இன்டர்நெட் வாசிகள் அனைவரும் வந்து ஒரு கருத்து சொல்ற அளவுக்கு மாறி போச்சு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இருக்கிற அப்போசிட் கட்சிகள் எல்லாரும் சொல்றது ஏங்க நடிக்கிறீங்களா இல்ல உண்மைதானா அப்படின்னு கேட்கறது என்னன்னா, சமீபத்துல டிவிகே விஜய் இருக்கிறாரு இல்லையா, அவரு கூட ஒரு குற்றச்சாட்டு நேரடியா வைக்காம மறைமுகமா சொன்னாரு. பிஜேபியும் டிஎம்கேவும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனா 2 பேரும் உண்மையாதான் ஒன்னாதான் இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாரு. சோ அந்த விஷயம் பார்க்கும் போது இது வந்து அப்படியே ஸ்கெட்ச் போட்டா பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு கூட வந்து பொருந்துமோ அப்படின்ற மாதிரியும் தான் இருக்கு. ஏன்னா அப்படியே சண்டையா தான் போச்சு. திடீர்னு எல்லாரும் சாஞ்சிடுறாங்க. இபிஎஸ் ஒருத்தர் தான் கெடிபுடியா இருக்காரு. அவரும் கூடிய சீக்கிரத்துல திமுக மட்டும் தான் எனக்கு எதிரி, வேற எந்த கட்சியில கூட்டணி பண்ணிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மாறிடுவாரோன்ற ஒரு டாக்கும் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். எந்த கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்தால் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து சிறப்பா வந்து எல்லா கட்சி யார் வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கும் ரெடியா இருப்பாருன்ற மாதிரிதான் நிறைய டாக்ஸும். ஏன்னா வரும் காலங்கள் இதுக்கு பதில் சொல்ல நான் சொல்றேன். உங்களுக்கு கூட்டணிக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்னும் ஒரு 1 இயர் ஸ்பேன் ஆஃப் டைம் இருக்கு. ஸோ பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டதுக்கு சரியான பதில் இல்லைனாலும் மோஸ்ட்லி உங்களை அக்செப்ட் பண்ணுவாரோன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். இந்த மாதிரி பல வீடியோஸை குட்டி குட்டியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.